நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்துக்கும் வித்யாபுத்திரன் பிஆர் ராஜா குளத்தூர்ந்து பேசுகிறேன். ஸ்ரீமாத்திர நமக. இது என்னுடைய 868வது வீடியோ. இந்த வீடியோவில் 2-3 நாள் மனசில் ஓடிட்டு இருக்க இந்த டாப்பிக்கை சரி பெட்டர் டு ரிவீல் டு த வியூவர்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் பேசுகிறது. இது நிறைய பேருக்கு தெரியாது, பட் இருந்தாலும் தெரிய வைக்கிறேன். அதுக்கு அது என்னோடய கடமை. என்னோடய உயிர் மூச்சே லலிதா சஹஸ்ரநாமம் தான். லலிதா சஹஸ்ரநாமத்தில் வேர்டு பை வேர்டு, லைன் பை லைன் ஃபார் த பாஸ்ட் 35 years just I practiced. So that is why I am able to இந்த அத்தன்டிகேஷனோடு நான் பேசுகிறேன்னா அந்த 35 வருஷம் ஆராய்ச்சியின் மூலமாக தான் பேசுகிறேன். இந்த கெரி ட்ரேடிங்கில் போட்ட புக்கம் லலிதா சஹஸ்ரநாமத்துக்கு பேக்கெட் புக். அது என்னுடைய சிஷ்யாவுக்கெல்லாம் கொடுக்குதா வாங்கி வச்சு அந்த காலத்தில் கடைசி காப்பியை என்கிட்ட விட்டு போச்சு. அது இது இருக்குது. இதில் முக்கியமான ஒன்று, லலிதா சஹஸ்ரநாமத்தை எழுதியது யார் சொன்னது யார் சொன்னால் வாக்பாதினிகள் வசனி, காமேஷி, மோதினி, விமலா, அருணா, ஜெயினி, சர்வேஸ்வரி, கௌலினி. இவ 8 பேர். இவ தான் காஞ்சிபுரத்தில் காமாட்சி அம்மன் கோவிலுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்ரீசக்கரத்தில் சுற்றி வியாபிச்சிருக்காப்பா தான். அஷ்டலட்சுமிகள் கிடையாது. அது யாரும் தப்பாக சொன்னால் ஜஸ்ட் இக்னோர் பண்ணும்போது. ஸோ இவ எங்கே இருக்கா? ஸ்ரீசக்கரத்தினுடைய மத்திய பாகத்தில் இந்த 7வது சக்கரம் சர்வரோக சக்கரத்தில் இருக்கா. அது 8 கோணம். அது 7வது சக்கரம். 8வது கோணம் வந்து இன்வெர்டட் ட்ரையாங்கிள். 9வது வந்து ஆவரணம் வந்து பிந்துஸ்தானம். ஸோ இது ஏன்டா மாமா திடீர்னு காமிக்கிறாருன்னு நினச்சிக்கோண்ட. லலிதா சஹஸ்ரநாமத்தில் 29, 30 நாமாவளி எடுத்து பார்த்தால் அந்த ஸ்லோகம் இருக்கு இல்லையா, கிரந்தம் 29, 182 ஸ்லோகம் இருக்குது. இங்கே லலிதா சஹஸ்ரநாமத்தில் மொத்த ஸ்லோகங்கள். இந்த சோஸ்திர காண்டம் மட்டும் எடுத்துட்ட 182. பூர்வ பாகம் உத்தர பாகம் தனியாக இருக்காது, அது விட்டுருங்க. இதை நம்ம வந்து ஜென்ரலாக ரிசைவ் பண்ணுறோம் இல்லையா, அது இது வந்து எல்லாரும் கவனிக்கணும். தியான ஸ்லோகம் ஒன்று தான், சிந்தூராருண விக்கிரகம் மட்டும்தான். சிந்தூராருண விக்கிரகம் திரிநயனாம் மாணிக்க மௌளீஸ்வரதுதாரா நாகசேகராம் ஸ்மிருதமுகீம் ஆப்பீனவட்சோருகாம் பாணிப்யாம் அழிபூர்ண ரத்னசகம் ரத்தோத்பிளம்பிரதீம் சௌமியாம் ரத்ன படஸ்த ரக்தச்சரணாம் தாகேத்பராம் அம்பிகாம். இது ஏன்னா அம்பாள் வந்து சிகப்பு நிற திண்டில் காலை வச்சுட்டுருக்கா. குடத்து மேலே காலை வச்சுக்கல. ரத்ன கடைசனா குடத்து மேலே காலை வச்சு ஒரு மகாராணியானவோ, உலகுக்கே மகாராணியாவோ தான். ஏன்னா வந்து 10 கோடிக்கணக்கான சகஸ்ரநாமத்தில் 10 தான் வசதியாக சொல்லியிருக்கு அம்பாள் சகஸ்ரநாமத்தில். என்னது? கங்கா, கங்கா, காயத்ரி, பவானி, காளி, லக்ஷ்மி, சரஸ்வதி, ராஜராஜேஸ்வரி, பாலா, ஷியாமலா, லலிதா, தசான் இருக்கு. இந்த 10 தான் வசதி. அதில் துர்கா கூட வராது, இல்லை காளி தான் வரும். கங்கா, காயத்ரி, பவானி, காளி, லக்ஷ்மி, சரஸ்வதி 3 6 ஆயிடுத்து. அப்புறமா வந்து ராஜராஜேஸ்வரி, பாலா, ஷியாமலா, லலிதா, தசான் இருக்கு. 10. இந்த 10ல் லலிதாய வசதினா ஒரு தடவை சொன்ன வார்த்தை திருப்பி ரிப்பீட் ஆகாது. இதில் 1000 வார்த்தையை வெவ்வேறு வார்த்தைகள் ரொம்ப கேர்ஃபுல்லாக பிரயோகம் பண்ணோம். ஸோ கம்மிட்டி இன்றைக்கி டாபிக் என்னென்னா, வாட் இஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இப்போ இந்த அரவிந்த் சுப்ரமணியெலாம் கூட இதை பற்றி இப்போ ஒன்று பேசலாம் சரியா. இப்போ மயிலாடுதுறை ஆகணும்னு சொல்லலை அதை பற்றி. இப்போ நான் சொல்கிறேன், இப்போ அதெல்லாம் சொல்லாத டாபிக் இது. லலிதா லலிதோபியானம் இருக்கு, உபாக்கியானம்னு. அது வந்து கதை வடிவில் சொல்கிறப்படுறது. அதுவும் பிரம்மாண்ட புராணத்துலேருந்து எடுக்கிறா. ஆனால் அதில் என்ன சொல்லியிருக்குன்னா, இங்கே பாருங்கள், 29, 30 ஸ்லோகம் சொல்கிறேன் நான். பண்டபுத்திரபதோ யுக்த பாலா விக்ரமணித்தித மந்திரிணம்பா விரசித விஷங்கபதோஷித விஷக்ர பிராணஹரண வாராகி விரிந்தித காமேஸ்வர மகோலாப கல்பி ஸ்ரீ கணேஸ்வர. அகேன் ஐ ரிப்பீட். பண்டபுத்திரபதோ யுக்த பாலா விக்ரமணித்தித மந்திரிணம்பா விரசித விஷங்கபதோஷித விஷக்ர பிராணஹரண வாராகி விரிந்தித காமேஸ்வர மகோலாப
கல்பே ஸ்ரீ கணேஸ்வர. இப்படின்னா என்ன, பண்டபுத்திரர்களெல்லாம் 30 பேர், அவளெல்லாம் பாலா வந்து சண்டை போட்டு ஜெயிச்சு அவளை கொண்டுடுறா. அடுத்து மந்திரி நம்பா விரசித விஷங்க விஷயம், மந்திரினி வந்து விஷங்கனை வந்து தோக்கடிச்சு அவனை கொண்டுடுறா. மந்திரி நம்பா விரசித விஷங்க பததோஷிதா. அடுத்து விஷுக்கரன், விஷுக்கரன்ற 2 பேரும் அண்ணன் தம்பி, விஷுக்கரன் விஷங்கனும். பண்டனுக்கு பண்டாசுரனுக்கு மந்திரியா இருக்க வாழலாம். விஷுக்கர பிராணகரண வாராகி வீர்நந்தித்த காமேஸ்வரமோலப்ப கல்பேஷி கணேஸ்வரம். அது நமக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லை. 29வது 2வது லைனும் 30வது முதல் லைனும் தான் இம்பார்ட்டண்ட்டு. விஷுக்கர பிராணகரண வாராகி வீர்நந்திதா அப்படின்னா விஷுக்கரன்ற அசகரனை வாராகி தான் தும்சம் பண்ணி கொண்டுடுறா அப்படின்னு இருக்கு. ஆனால் லலிதோபியானத்தில் என்ன சொல்கிறதுன்னா, 2மே பிரம்மாண்ட புராணத்தில் தான் இருக்குது. பிரம்மாண்ட புராணத்தில் சோஸ்திர காண்டத்தில் வரக்கூடிய லலிதா சஹஸ்ரநாமம் ப்ளஸ் லலிதோபியானம், லலிதோ உபாத்தியானம். அதில் என்ன சொல்கிறதுன்னா, அதில் மந்திரினம்ப பெரசித விஷுக்கர மததோஷி தான் இருக்கு. மந்திரினி யாரை கூட விஷுக்கரனை கொன்றான்னு இருக்கு. ஆனால் இதில் என்ன இருக்கு, விஷங்கனை கொண்டான்னு போட்டிருக்கு. அதே மாதிரி விஷுக்கர பிராணகரண வாராகி வீர் நந்தித்தா, அதாவது விஷங்க பிராணகரண வாராகி வீர் நந்தித்தான்னு அதில் சொல்கிறது. விஷங்கனை கொண்டது யாருன்னா வாராகின்னு வருது. இப்போ சந்தேகம் வந்துடும் நமக்கு. ஏன்னாப்பா இந்த பாரத தேசத்தில் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறா பாடபேதத்தில். ஆந்திர பிரதேசம் எல்லாம் வந்து மாற்றியாக சொல்லுவாங்க லலிதாசனம், அது தெரிஞ்சுக்கணும். ஆந்திர பிரதேசத்தில் சில பகுதியில் இருக்கவாள்லாம் மாற்றி தான் சொல்கிறா ஆஸ் பர் த லலிதோபியானம். கிருஷ்ணகுமார்கிட்ட கேட்டுருந்தேன், நிறையா அப்படி சொல்கிறாளான்னு. இல்லை, நாங்கள் அப்படி தான் சார் சொல்லுவோம் எங்கள் இது லலிதோபியானம் பிரகாரம். விச் இஸ் கரெக்ட்? லலிதோபியானம் கரெக்டா, லலிதா சாஸ்திரநாமம் கரெக்டா? இங்கே தான் மெயின் டிபேட் கம்ஸ். லலிதா சாஸ்திரநாமத்தை ஏற்றியது யார்? வாக்பாதினிகள். அவள் யார்? அம்பாளுக்கு ரொம்ப நெருக்கமானவ. எங்கே இருக்க அவ? ஷர்வரோககர சக்கரம்ன்ற 7வது ஆவரணத்தில் இருக்கா, 8 பேரும் அந்த எண்கோணத்தில். அகெயின் ரிப்பீட், வசினி, காமேஷி, மோதினி, விமலா, அருணா, ஜெயினி, சர்வேஸ்வரி, கௌலினி அவள் இருக்கா. அவள் எங்கே உட்காந்துருக்கா? அதாவது வாராகி வந்து கிரிச்சக்கரத்தில் காட்டுப்பட்டிகளாக இழுக்கப்படக்கூடிய தேர்தல் உட்காந்துருக்கா. மந்திரின்னு இருந்திருக்கா கே சக்கரத்தில் உட்காந்துருக்கா. இவ வந்து பாலாக்கு தனியாக சின்ன ரதம் இருக்குது, கர்ணி ரதம் பேர், அது தனியாக இருக்குது. ஸோ அம்பாள் இருக்கா ஸ்ரீசக்கர ரதத்தில் அம்பாள் உட்காந்துருக்கா. அம்பாளை சுற்றி இவா இருக்கா, அது 8 பேரும் இருக்கா. ஸோ ஸ்ரீசக்கர ரதத்தில் அம்பாளை பக்கத்துலேயே உட்காந்துட்டு அவளும் சண்டை போடுறா. யார்? இவ 8 பேருமே. ஸோ அவள் தான் லலிதா சஹஸ்ரநாமத்தை எழுதிட்டுவ. கண்ணுக்கு நேராக பார்த்துருக்கா போகிறவ. ஸோ அவள் சொன்னது எடுத்துக்குவான். இதுக்கு லலிதோபியானத்திற்கு எடுத்துக்கலாமான்னு இதை தான் எடுத்துக்கணும்னு பெரியவாளாக சொல்கிறான். இதை எடுத்துக்கணும். லலிதா சஹஸ்ரநாமத்தை எழுதினவா ஹூ ட்ராவல் லாங் வித் லலிதா பரமேஸ்வரி இந்த ஸ்ரீசக்கர ரதம். நேருக்கு நேர சண்டையை பார்த்தவ. அவளுக்கு தெரியும் யார் யார் அடித்தாண்டு. ஸோ கண்ணில் பார்த்துருக்கா இல்லையா? ஸோ அவள் சொன்னது தான் நம்ம எடுத்துக்கணும். இதில் லலிதோபியானத்தில் பிழை இருக்கலாம், நம்ம அது காலப்போக்கில் மாறி இருக்கலாம் கதைகளில். ஸோ அப்படிலாம் சொல்லி இது தான் எடுத்துக்கணும். ஸோ வாட்டபடி வி ஆர் ரிசைடிங் ஆஸ் ஆன் டேட்டு. தமிழ்நாட்டில் என்ன சொல்கிறோம் நம்ம? விஷுக்கர பிராணகரண வாராகி வீரந்தித்தா சொல்கிறோம். மந்திரி நம்பா விஷங்க பததோஷித, மந்திரி நம்பா பெருசித விஷங்க பததோஷித, இதுதான் கரெக்டு அப்படின்ற இந்த டவுட் எல்லாருக்கா வந்ததுனால் ஐ ஷுட் கிளாரிஃபை டு தம். அதனால சொல்ல வந்தேன். இந்த டாப்பிக்கே வந்து மந்திரினி யாரை கொண்டா, தண்டநாதா யாரை கொண்டான் போது அவள் வந்து மந்திரி நம்பா பெருசித விஷங்க பததோஷித, மந்திரனுக்கும் விஷங்கனுக்கு தான் சண்டை நடக்கிறது. அது மாதிரி விஷுக்கர பிராணகரண வாராகி வீரநந்தித்தா, விஷுக்கர சண்டை போட்டு கொண்டது யாருன்னா வாராகி. ஸோ இந்த கிளாரிட்டி வந்து இதுதான் ரைட்டு அப்படி எஸ்டாப்ளிஷ் ஆகுது. ஏன்னா அம்பாளோடைய கூடயே ட்ராவல் பண்ணவா யாருன்னா இவ தான்.
ஸோ அவள் வந்து எதில் உட்காந்துருக்கா, ஸ்ரீசக்கர ரதத்துலேயே உட்காந்துருக்கா. ஸோ கண்ணுக்கு நேராக போகிற பார்க்குறா. ஸோ இதுதான் எடுத்துக்கணும் தவிர ஆந்திர பிரதேசம் சொல்கிற மாதிரிலாம் எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். சரி, நாளைக்கு யாருக்கா டவுட் வந்ததுன்னா, இந்த டவுட் இருந்தால் யூ ஷுட் பி இன் எ பொசிஷன் டு கிளாரிஃபை. என்னுடைய சிஷ்யர்கள், என்னுடைய வியூவர்ஸ் எல்லாம் வந்து ஐ வாண்ட் தம் டு பி வெரி நாலெட்ஜபிள் இன் திஸ். நம்ம யாராவது கேள்வி கேட்டால் பதில் சொல்ல தெரியணும். நீ கூட காத்தால பார்த்து இந்த விளக்கு கடையில் மயிலாடுதுறை ராகவன் சொல்கிறான், உச்சிஷ்ட கணபதி எங்கேயுமே கிடையாதுன்னு. யார் சொன்னேன்? தடிக்கு விழுந்தா எல்லா கடையிலும் இந்திரா ஸ்டோரில் இருக்குது, பிஎல்டி ஸ்டோரில் இருக்குது, எல்லா இடத்துலையும் வச்சுருக்கான். செந்தில் நாதனில் வச்சுருக்கான், இதுலேயே மெட்ராஸ்லேயே பஞ்சலோக விக்கிரகங்களே இருக்குது. அதெல்லாம் வந்து கடை அந்த காலத்தில் வேணால் பண்ணுறதுக்கு ஆள் இருக்காது, கடையெல்லாம் கிடையாது, சிப்பு ஈடு கொடுத்து பண்ணணும். இப்போ இந்த காலத்தில் எல்லாம் எவ்ரிதிங் ஈஸிலி அவைலபிள். ஃபோன் பண்ணால் அதுக்கு கொண்டு தந்துடுறான். ஸோ மோரோவர் ஹூ கேம் நான் சொல்கிறான், உச்சிஷ்ட கணபதிலாம் வாங்கி போங்க, இங்கே எங்கேயுமே கிடைக்காது, இங்கே இருக்குன்னா அப்படிலாம் பண்ணக்கூடாது. நமக்கு தெரியாமல் ஓடக்கூடாது. அதாவது உச்சிஷ்ட கணபதி ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக பண்ணக்கூடிய மந்திரங்கள் இதெல்லாம் ரொம்ப ரகசியம். ஸ்ரீவித்யா உபாசகாலுக்கு சொல்லி தர மாட்டாங்க, ஏன்னா அது ரொம்ப ரகசியமானது. ஸோ இதெல்லாம் வந்து டிஸ்பிளே ஆர்டிக்கல்லாம் கிடையாது இது. ஸோ ரொம்ப மிக ரகசியமாக சொல்லப்படுறது. ஏன்னா வந்து தப்பாக பண்ணினா விபரீத பலனை கொண்டு விடும், நல்லா புரிஞ்சுக்கணும். சரி, இப்போ விநாயகர் சிலை இந்த மாதிரி வச்சுருக்கல, இது டிஸ்பிளே ஆர்டிக்கல். பூஜா கிரகத்தை விட செப்பு கிரகம் தான் என்கிட்ட. பஞ்சலோகம் இருக்கும், செம்பு பஞ்சலோகம் வெள்ளி அதெல்லாம் பூஜா கிரகத்தில் இருக்கும். இது வந்து போல். இப்போ இந்த விநாயகர் வச்சுருக்கேனே, திஸ் இஸ் வேர்டு ஹாலோ. இந்த அழகுக்காக வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு பூஜையெல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா காமிக்கிறேன் பாருங்க, இந்த மாதிரி இருந்தால் யூ கேனாட் டு தி பூஜா. போலா இருக்கக்கூடாது. ஆனால் நிறைய மொரதாபாத் அலிகார் பித்தளை ஐட்டம் எல்லாம் போலா தான் இருக்கும். உள்ள என்னத்தை வச்சுருக்கான்னு நமக்கு தெரியாது. ஸோ அதெல்லாம் வந்து பூஜைக்கு ஒரு கிடையாது. பித்தளைகள்லாம் வச்சுக்கணும், பெருசு பெருசாக டிஸ்பிளே ஆர்டிக்கலாக வச்சுக்கலாம் ஆற்றுல அழகாக, அவ்வளோதான். ஸோ இதை சொல்லி நம்ம வந்து இன்டியூஸ் பண்ணுறது வியாபார தந்திரம்னு வேறு. அதை படித்து இதெல்லாம் இந்த மாதிரிலாம் இவாளெல்லாம் விலை போயிடக்கூடாது. இதுக்கு நம்ம கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் சொல்லி. ஏன்னா நம்ம சொல்கிறத வச்சு அவள் ஃபாலோ பண்ணுற சில பேர் இருப்பாள். ஸோ அவள் தப்பாக வழியில் கைட் பண்ணக்கூடாது, ப்ராப்ளத்தை விட்டுரும் அதெல்லாம். ஸோ ஒரு மந்திரத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி 1000 தடவை யோசிக்க வேண்டியிருக்கு. வெதர் த பர்டிகுலர் கேண்டிடேட் இஸ் ஒர்த் டு ரிசீவ் த மந்த்ரா ஆர் நாட், அதெல்லாம் நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்து என் குருவெல்லாம் கூட ஒருத்தர் மந்திரம் கேட்டால் உடனே சொல்லி தெரிய மாட்டான். பார்த்து அவன் இதெல்லாம் பார்த்து செக் பண்ணி அதுக்கப்புறம் ஃபைனலாக தான் சொல்லிக் கொடுப்பான். ஸோ இதெல்லாம் ஞாபகத்தை செயல்படுங்க சொல்லி இந்த டாப்பிக்கை நான் நிறைவு செய்கிறேன். இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.